ஆர்ஆர் கிட்ட ஜெய்ஸ்வால் இருக்கலாம், சூரியவன்சி இருக்கலாம், துருவ் ஜோடல் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்ககிட்ட ஒரு 2 பவுலர் புதுசாக களத்தில் இறக்குறோன்ற மாதிரி இறக்கி விட்டு ஆர்ஆரை கதி கலங்க வச்ச எஸ்ஆர்எச் அணியை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் ஆர்ஆருக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா? இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது சிஎஸ்கேவை அடிச்சுட்டு மும்பையை நொறுக்கிட்டு ஆர்சிபியை கதி கலங்க வச்சுட்டு அப்படின்ற மாதிரி உள்ள டாமினேட் பண்ணிட்டு வந்தா கடைசியில் எஸ்ஆர்எச் கிட்ட தோப்பாங்கன்னு யாராவது கனவா கண்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி அப்படியே மொத்தமாக பொட்டலம் போட்டு அமுச்சு விட்டாங்க ஆர்ஆரை. அதில் குறிப்பாக அந்த 2 டெபியூட்டன்ட் இருக்காங்களே, பிரஃபில் இன்ஜா இருக்கட்டும், சாகிப் அஷனா இருக்கட்டும், 2 பேரும் டெபியூட்டில் கலக்கிட்டாங்க. இந்த மாதிரி பவர் பிளேல இத்தனை விக்கெட்டை லூஸ் பண்ணி நான் பார்த்து ரொம்ப வருஷமாகுது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி ஆர்ஆரை பவர் பிளேலேயே முடிச்சு விட்டு கையை நொறுக்கிட்டு இதில் ஜெயிச்சது மட்டும் இல்லை, அந்த ரன் ரேட் இருக்கு பாருங்க, அந்த ரன் ரேட்டை மொத்தமாக அடி வாங்கிருச்சு. 2க்கு மேலே வச்சிருந்த ஆர்ஆரோட ரன் ரேட் இப்போ 0.something வந்திருக்குது. ஸோ நல்லா இறக்கியும் விட்டுட்டாங்க. பட் அதில் ஒரு பாயிண்ட்ல மேட்ச் தோக்க போறோம்னு தெரிஞ்சு ஒரு பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாங்க. ஜடேஜா மற்றும் டானவன் ஃபெரேரா அந்த பார்ட்னர்ஷிப்பை போட்டு மீட்டு எடுத்து ஒரு கரையை சேர்த்துருந்தாங்க. இல்லைன்னா இன்னும் அகல பாதாளத்துக்கு ஆர்ஆர் அணி போயிருக்கோம். ஸோ ஏதோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பால கொஞ்சம் ரன் ரேட்டு கம்மியாகி தப்பிச்ச தருணத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, அதை தாண்டி ஒரு பக்கம் எஸ்ஆர்எச் அணியோட கேப்டன் இஷான் கிஷனோட சம்பவம் வேற மாதிரி இருந்தது. பேட்ல அதுக்கேற்ற மாதிரி ரன் அடிச்சார், இதெல்லாம் பண்ணாரு. அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், அவர் கீப்பிங்கை விட்டுட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ண விதமாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஓவரால் ஒரு பயங்கரமான ஒரு டாமினேட் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் யாரு டாப் ஆஃப் த டேபிள்ல அன்பீட்டனா இருந்த ஆர்ஆர் அடிச்சு எஸ்ஆர்எச் கம்பேக்னா எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 2 பவுலிங் சேஞ்சஸ் பண்ணாங்க பாருங்க, அது 2மே பக்காவா கிளிக் ஆயிருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஆர்ஆர் அடிச்சதுல எல்லாருக்கும் கொண்டாட்டம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா காவியா மாறன் ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி பல பேர் ஹாப்பியா இருப்பாங்க போல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.